ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. யோசேப்பு எகிப்தில் இருந்தபோது கடவுள் அவனை ஆசீர்வதித்து உயர்த்திட்டாரு. தான் பையன் செத்து போயிட்டான்னு யார் நினச்சிட்டு இருந்தான். கடைசியில் ஒரு நாள் என்ன செய்தி வந்துச்சு? உன் பையன் சாகலை, அவன் எப்படி இருக்கான்? அவன் உசுரோடு மட்டும் இல்லை, உயர்வோடு இருக்கிறான். என் சந்ததி என்ன, என் சந்ததி அவ்வளோதான்னு பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து சோகத்திலே இருந்தான். பிள்ளையை பற்றிய கவலையில் சோகத்தில் இருந்த யாக்கோபை பார்த்து தேவன் சொன்னார், உன் பிள்ளை உயிரோடு மட்டுமல்ல உயர்வோடும் இருக்கிறது. கவலைப்படாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. வாங்கிக்கோங்க. உங்க பிள்ளைங்க கெட்டு போகாது. உங்க பிள்ளைங்களை கர்த்தர் உயிரோடு மட்டுமல்ல உயர்வோடும் வைப்பார், மேன்மையோடும் அவர் வைப்பார். ஒரு நாளும் நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிவது இல்லை. சும்மா இல்லைங்க, உங்க பிளெஸிங்ஸ் உங்க பிள்ளை மேல தொடரும். ஆமென். நம்ம ஏதோ லைட்டா எடுத்துக்கிறோம், அப்படி கிடையாது. இது ரொம்ப வெயிட்டானது. யாக்கோபுனுடைய சந்ததியை அவர் மறக்கவே மாட்டார். யாக்கோபை கூப்பிடும்போது அவன் பிள்ளைகளையும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாரு, மனசில் வச்சு தான் கூப்பிடுறாரு இல்லையா? அவன் பிள்ளைகளையும் சேர்த்து தான் மனசில் வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? அவன் செத்து போனான்னு நீ சொல்லிகிட்டு இருக்கிற. ஆமென், பிளஸ் யூ. ஆமென். அவன் செத்து போனான்னு சொல்லிகிட்டு இருக்கிற. அவன் சாகலை, அவன் உசுரோடும் இருக்கிறான், உயர்வோடும் இருக்கிறான், எகிப்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். எப்படி இருக்கும் அதை கேட்கும்போது? பிள்ளையை பற்றி ஒரு கவலையில் இருந்த யாக்கோபுக்கு உன் பிள்ளை சூப்பராக இருக்கு, உன் பிள்ளை நல்லா இருக்கு, உன் பிள்ளை உயர்வில் இருக்கு, உன் பிள்ளை மேன்மையா இருக்கு. நான் சொல்றேன், பிள்ளைகளை பற்றிய அழுத்தத்தோடு வருத்தத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்வாழ்வை பெறுவார்கள், உயர்வுகளை பெறுவார்கள். நீங்க கர்த்தரை தேடுறதுனால அந்த ஆசீர்வாதம் உங்க தலைமுறை மேல வரும், உங்க குடும்பத்தின் மேல வரும், உங்க சந்ததிகள் மேல வரும். ஆமென். கர்த்தர் பாருங்க, சும்மா கிடையாது. ஒரு ஆள் இப்படி நின்று ஒரு குடும்பம் இப்படி நிக்குதுன்னா உங்க பிள்ளை உங்க பிள்ளையின் பிள்ளைன்னு தலைமுறைக்கு பைபிள் சொல்லுகிறது. 1000 தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கம் செய்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சும்மா இல்லை, கர்த்தரை தேடுறது சும்மா இல்லை. நீங்க இன்னைக்கு உட்கார்றீங்கன்னா அது சும்மா இல்லை, இது அப்படியே தலைமுறை தொடரும். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், சந்ததிகளின் மேல். அதனால தான் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை உன் மேல மட்டும் இல்லை, ஆமென், என் ஆசீர்வாதத்தை உன் சந்ததியின் மீதும் உன் சந்தானத்தின் மீதும் நான் ஊற்றுவேன். ஆமென்.